ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்ரோ மற்றும் காம்பனன்ட்ஸு. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனன்ட் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் மேக்ரோஸும் காம்பனன்ட்ஸும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து ஸ்டார்டிங்காக ஒரு பேஸ் பிளேட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி வரும். சரி, நம்ம வந்து ஜஸ்ட்டு பிக் பாயிண்ட் கேட்டிருக்கு. பிக் பாயிண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு காம்பனன்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஷியர் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஷேர் கனெக்ஷன் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெயின் பார்ட் மற்றும் செகண்டரி பார்ட்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் கனெக்ஷன் விழுந்துடுச்சு. இப்போ நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை காம்பனண்ட்டை டபுள் கிளிக் பண்ணலாம். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஃபில்டரில் வந்து காம்பனண்ட் வித் பார்ட்ஸ் இருக்கக்கூடாது, காம்பனன்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டயலாக் பாக்ஸ் வரும், இல்லைனா பார்ட்ஸ் தான் செலக்ட் ஆகும். டயலாக் பாக்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுனாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேப் பொறுத்து நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு வேல்யூஸ் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஃபுல்லாகவே சேவ் பண்ணணுன்னா மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு எல்லாமே எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு நேம் கொடுத்து சேவாஸ் கொடுத்தீங்கன்னா உள்ளே சேவ் ஆகிடும். இது எங்கே இருக்குன்னா பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்டில் தான் நம்ம சேவ் பண்ண ஃபைல் போய் லோட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ட்ராப் டவுனில் போய் நீங்கள் என்ன ஆப்ஷன் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்துக்கலாம், இல்லை லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் மாடிஃபை கொடுங்க. மாடிஃபை கொடுத்திங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே அப்ளை ஆகிடும். அடுத்ததாக நீங்கள் வந்து ஷேர் கனெக்ஷன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட நம்ம அந்த பேஸ் பிளேட் கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான். ஒரு டேப்ஸாக போயிட்டு நீங்கள் டிசைட் வேல்யூஸ் நம்ம கனெக்ஷனோட டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மாடிஃபை ஆகும். இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் அந்த ஆரோஸ் தெரியுதா ட்ரையாங்கிள் மாதிரி, அது க்ரீன் கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதே வந்து நம்மளுக்கு வந்து வேறு ஒரு எல்லோ கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன்ஸில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி அர்த்தம். இதே ரெட் கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு கனெக்ஷன் தப்புன்றது டெக்லா எடுத்துக்குது. ஆனால் ஒரு சில டைம்ஸில் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லோவாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். சரி, அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்குது. நம்ம இது வந்து க்ரீனாகவே மேக்ஸிமம் வச்சுக்க பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோன்னா மேக்ரோ வித் பிரிட்ஜிங் தான் பார்க்குறோம். மேக்ரோஸில் வந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்துட்டு நம்மளுக்கு காம்பனண்ட் ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் இல்லை க்ரீன் கலரில் ட்ரையாங்கிள் வந்துச்சுல, இங்கே வந்து என்ன வரும்னா ஒரு எம் சிம்பிள் போட்டு ப்ளூ கலரில் வரும். ஸோ இந்த எம் சிம்பிள் தான் வந்து மேக்ரோன்றதை குறிக்கும். நீங்கள் அந்த மேக்ரோவை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம காம்பனண்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதுலேயும் நம்ம வந்து பேராமீட்டர்ஸாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து விக்டோரியா வேணும்னா விக்டோரியா கொடுத்துக்கலாம், இல்லை 3 ரோ பிரிட்ஜிங் வேணும்னா 3 ரோ பிரிட்ஜிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து மேக்ரோஸ் அண்ட் காம்பனன்ட்ஸை ஜஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகிடும். அடுத்ததாக வந்து ஆட்டோ போல்ட் பார்க்கலாம். ஆட்டோ போல்ட் வந்து உங்களுக்கு என்ன ஃபீச்சர், இதில் என்ன ஸ்பெஷல்னால், நார்மல் போல்ட் போடும்போது நீங்கள் இன்கொயர் பண்ணும்போது எந்த பார்ட் மெயின் பார்ட் செகண்ட் பார்ட் இருக்குதோ 2 பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம போல்ட் பண்ண முடியும். 3வது ஒரு பார்ட் வரும்போது தனியாக தான் நீங்கள் போல்ட் பண்ணணும். ஆனால் இந்த ஆட்டோ போல்ட் ஃபீச்சர் என்ன பண்ணோன்னா, நீங்கள் இன்கொயர் பண்ணி பார்க்கும்போது 3 பார்ட்டுக்குமே அது கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்கொயர் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா 3 போல்ட்டுக்குமே அது கனெக்டடாக இருக்குது. ஸோ இதுதான் ஆட்டோ போல்ட்டோட ஃபீச்சர்ஸ். ஸோ இப்படி வந்து நம்ம எல்லா மேக்ரோ காம்பனன்ட்ஸுமே பார்த்தாச்சு. தேங்க்யூ கைஸ்.